أستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. போன தடவை உங்களை ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அல்லாஹ் தான் உண்மையான இறைவன் எப்படி நிரூபிப்பது என்று கேட்டிருந்தேன். இதில் 2 கேள்விகள் இருக்கின்றன. 2 விஷயத்தை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். ஒன்று அல்லாஹ், இந்த வார்த்தையின் விவரம் என்ன? ஏற்கனவே சொன்னதை பற்றி நான் கேட்கல. அல்லாஹ் பார்க்க முடியாது, அவனுக்கு உருவம் கிடையாது, இதெல்லாம் சொல்லி அது விஷயம் இல்லை. இது வேற விஷயம் நான் கேட்குறது. அல்லாஹ் இந்த வார்த்தையின் விளக்கம் என்ன, இதனுடைய பொருள் என்ன, அதான் இப்பொழுது நீங்க சொல்றீங்க. இதுக்கு முந்தைய பேசினது அல்லாஹ்வுக்கு உருவம் கிடையாது, அவனுக்கு ஒப்பாக உருவம் இல்லை, இது மாதிரி 27-38 விஷயம் சொல்லியிருந்தேன் அல்லாஹ் என்ற விஷயத்துக்கு. இப்போ அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு நீங்கள் விளக்கம் சொல்ல வேண்டும். 2வது கொஸ்டின் ரப், இறைவன். அவன்தான் இறைவன் என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். இந்த ரப் என்ற வார்த்தையின் விளக்க விஷயம் என்ன? ரப்புன்னு சொல்றோம் இறைவன். அந்த இறைவன் இந்த வார்த்தையின் முழு விவரம் என்ன? எதை நீங்கள் இறைவன் என்று கூறுகின்றீர்கள்? எந்த விஷயத்தை நீங்கள் இறைவன் என்று கூறுகின்றீர்கள்? எந்த விஷயத்தை நீங்கள் அல்லாஹ் என்று கூறுகின்றீர்கள்? எந்த விவரங்கள் விஷயங்களை கொண்டது இந்த ரப், இறைவன் என்ற வார்த்தை? இந்த 2 புதிய விஷயங்கள், புதிய பாடம். இது 2ஐயும் தெரியாமல் நீ குர்ஆன் தொட முடியாது. இது 2ஐயும் புரிந்த பின்னர் தான் நீங்கள் குர்ஆனை தொட வேண்டும். அந்த குர்ஆனை புரிவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய, அடையக்கூடிய விஷயங்கள் 4. தூய்மை 1, பரிசுத்தம் 2, ஒளி, அல்லாஹ்வுடைய நூர், பிரகாஷ். இந்த பிரகாசம் இருந்தால் தான் நீ குர்ஆன் தொட முடியும். 3வது ஜிக்ர், 4வது ஞானம். இந்த 4 விஷயங்களை கொண்டுதான் நீ குர்ஆனை ஓதி புரிந்து கொள்ள முடியும். Therefore, அந்த அல்லாஹ் ரப், இந்த 2 விஷயமும் இப்படி 4 விஷயங்களும் ஆகிய 6 விஷயங்களை கொண்டுதான் நீங்கள் குர்ஆனை ஓதி புரிந்து கொள்ள முடியுமே தவிர இந்த 4ஐயும் விட்டு நீங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது, செய்ய முடியாது. அல்லாஹ் தான் கற்றுத்தருவான். இந்த அல்லாஹ் புரிஞ்சுக்கணும். இது தெரியாம நீங்க எதுவும் கண்டுக்க முடியாது. இல்லாட்டி இப்படியே ஓதிட்டு இருக்க வேண்டியதுதான். சும்மா உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு ஆயத்தா ஓதி குழந்தைக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எந்த பிரயோஜனம் கிடையாது. அதுக்காக நீங்க ராவு பகல உட்காந்து ஓதுனாதான் இது முடியும். இல்லாட்டி கஷ்டமான காலம் போயிடும். சொல்லிட்டா நீ உங்க முயற்சி தான் இருக்குது. நீங்க அல்லாஹ் எதையெல்லாம் விளக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றானோ அதெல்லாம் விளக்கினால்தான் உங்களால் முடியும். இல்லாவிட்டால் உங்க காலம் இப்படியே போயிடும். சரி, இப்போ 29வது ஆயத்து வரை படித்தோம் 2வது சூறாவில். அந்த 2வது சூறாவில் இப்போ 30வது ஆயத்தை பார்ப்போம். ஏற்கனவே 2-3 மாதத்துக்கு முந்தி நிறைய சொல்லிவிட்டேன் ஆதமை பற்றி. புதிதாக 1-2 பேர் வந்திருக்கின்றீர்கள், அவருக்காக மீண்டும் சொல்லுகின்றேன். இது மேலும் புதிய விஷயங்கள் வரலாம், அல்ல அறிவிக்கலாம், அதையும் சொல்லுகின்றேன் என்றால். இப்பொழுது 22வது சூறாவில் 30வது ஆயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், படிங்க. எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? படிங்க இன்ஷா பிஸ்மில்லாஹ். படி. நபியே, இன்னும் இறைவன் வானவர்களை நோக்கி, நிச்சயமாக நான் பூமியில் ஒரு பிரதிநிதியை அமைக்கப் போகிறேன் என்று கூறியபோது அவர்கள், இறைவா, நீ அதில் குழப்பத்தை உண்டாக்கி இரத்தம் சிந்துவோரையா அமைக்கப் போகிறாய்? இன்னும் நாங்களோ உன்னை தஸ்பீ செய்து கொண்டும் உன் புகழையும் போற்றியவர்களாக இருக்கின்றோம் என்று கூறினார்கள்.
அதற்கு இறைவன், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நிச்சயமாக நான் அறிவேன் என கூறினான். 30. இப்போ அல்லாஹ் ஒரு விஷயத்தை முடிவு செய்து விட்டான். முடிவு செய்ததை மலக்குகளுக்கு அறிவிக்கின்றான். நான் இந்த பூமியில் என்னுடைய பிரதிநிதியை அமைக்கப் போகிறேன், ஹலிஃபாவை அமைக்கப் போகிறேன் என்று கூறிய சமயத்தில் அவர் என்ன சொல்லுகின்றார்கள்? இறைவா, நீ அதில் குழப்பத்தை உண்டாக்கி ஒன்று ரத்தம் சிந்துவோரையா, எப்பொழுதுமே அடிதடி சண்டை கொலை, இந்த ரத்தம் சிந்துவர்களையா அமைக்க போகிறாய். நீ சொன்னால இந்த ரெண்டையும் செய்யக்கூடியவங்கள்ல நீ எப்படி அவங்கள போய் உன்னை பிரதிநிதியாக நீ ஏற்படுத்தி கொண்டாய் என்று மலக்குகள் அல்லாஹ்விடம் சொல்லுகின்றார்கள். அடுத்தது, இன்னும் நாங்களோ உன்னை தஸ்பீஹ் செய்து கொண்டும் உன் புகழை போற்றியவர்களாக இருக்கின்றோம். இன்னும் நாங்களோ உன்னை தஸ்பீஹ் செய்து கொண்டும் உன் புகழை போற்றியவர்களாக இருந்து கொண்டும் நாங்கள் இருக்கின்றோம். அதற்கு இறைவன், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நிச்சயமாக நான் அறிவேன். அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்ல தெரியுமா? நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நிச்சயமாக நான் அறிவேன் என்று மலக்குகளிடம் அல்லாஹ் கூறினார். இப்போ உன்னுடைய பரிசுத்த தன்மையை போற்றியவர்களாக இருக்கின்றோம் என்று மலக்குகள் கூறினார்கள். இப்பொழுது இன்னும் மனிதனை படைக்கவில்லை. மனிதன் எப்படி இருப்பான் என்றும் மலக்குகளுக்கு தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கிறீங்கம்மா, எல்லாம் ஒழுங்கா புரிஞ்சுக்கிறீங்க. ஒரு விஷயத்தை சொல்லிட்டு ஆண்டவன் இன்னும் அந்த சொல்லப்பட்ட மனிதன் எப்படி இருப்பான்னு தெரியாது, இன்னும் படைக்கவில்லை. படைப்பதற்கு முன்னர் இவ்வாறு அல்லாஹ் கூறுகின்றான். சரி, இந்த மனிதர்கள் இப்படிதான் இருப்பார்கள் என்று மலக்கள் சொல்றாங்க. குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடியவர்களாகவும் இரத்தம் சிந்தக்கூடியவர்களாகவும் இவர்களையா என்று கேட்கின்றார். இப்போ இந்த விஷயம் எப்படி தெரிந்தது மலக்குகளுக்கு? மலக்குகளுக்கு இவ்வாறு ஒரு மனுஷனை படைக்கப் போகிறேன், அவன் இந்த மாதிரி குணங்கள் உடையவன் என்று இந்த ரெண்டு விஷயத்தை மலக்குகளுக்கு சொல்லியிருக்கின்றான் இறைவன். அதை தான் அவர்கள் திருப்பி சொன்னார்கள். இந்த ரெண்டு விஷயத்தை இப்படிப்பட்டவங்களுப்பா, இப்படிப்பட்ட மனிதனை படைக்க போறோம்பா என்று மலக்குகள் சொல்ல அவங்க ஷாக்காகி, இப்படியா இந்த இவனையா போய் படைக்க போற, நாங்கள் எப்போதும் உன்னை போற்றி பொழுதுட்டு இருக்கிறோம், நீ உண்மை செய்யும் கொலைகாரன் வரை ரத்தம் சிந்தக்கூடியவனா, குழப்பத்தை உண்டக்கூடியவனையா, நீ உன்னுடைய பிரதிநிதியாக்குகிறாய் என்று கேட்டு, எனக்கு நிச்சயமாக இங்கே தெரியாததை நான் அறிவேன், உங்களுக்காக சொன்னேன், உங்களுக்கு எப்படி இருப்பான்னு சொன்னேன் என்று அல்லாஹ் கூறினான். அடுத்தது 31. இன்னும் இறைவன் எல்லா பொருட்களின் பெயர்களையும் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான். இப்போ ஆதமை படைச்சிட்டான்பா. ஏன் உள்ள பார்த்துருப்பீங்க, மண்ணால் படைக்கப்பட்டு ரூஹ ஊதுனான்னு மனுஷன் ஆகிட்டார் அவர். ஆதமை படைச்சு இப்போ வானங்கள் பூமி இருக்கு அனைத்து விஷயங்களையும் அனைத்து பொருள்கள் பெயர்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்த. இதுதான் வானம், இது 2வது வானம், 3வது வானம், இது பூமி, தண்ணீர், காற்று எல்லாமே ஆண்டவன் கற்றுக் கொடுத்து பின் அவற்றை வானவர்கள் முன் எடுத்து காட்டி, நீங்கள் உண்மையாளர்களாய் இருப்பின் இவற்றின் பெயர்களை எனக்கு விவரியுங்கள் என்றான். இப்போ நீங்க சொன்னீங்களே மனுஷன் இப்படிப்பட்டவனையா படைக்க போகிறான்னு கேட்டீங்களே, நீங்க உண்மையாளர்களாக இருந்தால் மலக்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், நீங்க உண்மையாளர்களாக இருந்தால் இவற்றின் பெயர்களை எனக்கு அறிவியுங்கள் என்று மலக்குகளிடம் அல்லாஹ் கேட்க. 32. அவர்கள், நீயே தூயவன், நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவை தவிர எதை பற்றியும் எங்களுக்கு அறிவு இல்லை, நிச்சயமாக நீயே பேரறிவாளன்,
விவேகம் மிக்கோன் என கூறினார்கள். நீ தூய்மையானவன், நீ எங்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தாயோ அதை தவிர எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீ விவேகமிக்கவன், தூய்மையானவன் என்று மலக்கள் சொல்லுகின்றார்கள். இப்பொழுது மலக்களே சொல்றாங்க, நீ எதை கற்றுக் கொடுத்தாயோ, இந்த மனிதன் இப்படி இருப்பான் இப்படி இருப்பான் இந்த விஷயம் மனிதனை பற்றி சொன்னீங்க, அது மட்டும் தான் எனக்கு தெரியும், அதை தவிர வேற எங்களுக்கு தெரியாது என்று மலக்கள் இறைவனிடம் கூறிவிட்டார்கள். 33 ஆதமே, அப்பொருட்களின் பெயர்களை அவர்களுக்கு விவரிப்பீராக என்று சொன்னான். இப்போ அல்லாஹ் சொன்னான் ஆதமிடம், ஆதமே இந்த பொருள்களின் பெயர்களை நீ அறிவிப்பீராக என்று கூறினான் ஆதமை பார்த்து. அவர் அப்பெயர்களை அவர்களுக்கு விவரித்த போது, நிச்சயமாக நான் வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருப்பவற்றை அறிவேன் என்றும், நீங்கள் வெளிப்படுத்துவதையும் நீங்கள் மறைத்து கொண்டிருப்பதையும் நான் அறிவேன் என்றும் உங்களிடம் நான் சொல்லவில்லையா என்று இறைவன் கூறினான். பார்த்தீங்களா, நான் ஏற்கனவே சொல்லலைன்னா, நீ அறியாதவற்றையெல்லாம் நான் அறிவேன், வானம் உள்ளவைகளும் பூமிகள் அனைத்தும் அறிவேன் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்று மலக்குகளை பார்த்து அல்லாஹ் இவ்வாறு கேட்டான். 34 பின்னர் நாம் மலக்குகளை நோக்கி, ஆதமுக்கு சுஜூத் செய்யுங்கள் என்று சொன்னபோது, இப்லீஸை தவிர மற்ற அனைவரும் சுஜூத் செய்தனர். இப்பொழுது எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா. அல்லாஹ் இப்போ கட்டளை இடுகின்றான், இவன் என்னுடைய பிரதிநிதி, என்னுடைய பிரதிநிதி, இவனை நான் மனிதனை என்னுடைய பிரதிநிதியாக நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன், அவனுக்கு நீங்கள் செயல்பட வேண்டும், உதவி செய்ய வேண்டும். ஆகவே ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள் என்று கூறிய பொழுது எல்லோரும் சுஜூது செய்தார்கள். இப்லீஸ் என்ற ஒரு ஜின்கள் கூட்டத்தை சேர்ந்தவன், அவனை தவிர மற்ற அனைவரும் சுஜூது செய்தார்கள். திருப்படிங்களா? பின்னர் நாம் மலக்குகளை நோக்கி, ஆதமுக்கு சுஜூத் செய்யுங்கள் என்று சொன்னபோது, இப்லீஸை தவிர மற்ற அனைவரும் சுஜூத் செய்தனர். அவன் இப்லீஸ் மறுத்தான், ஆணவமும் கொண்டான், இன்னும் அவன் நிராகரிப்பவர்களை சார்ந்தவனாகி விட்டான். இப்போ சுஜூத் என்ற விஷயத்தை உங்களுக்கு இப்போ விளக்கமாக சொல்லுறோம். இந்த இடத்துல சுஜூத் என்ற வார்த்தைக்கு ஆதமுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். மலக்குகளுக்கு அல்லாஹ் இட்ட கட்டளை, ஆதமுக்கு நீங்கள் சுஜூது செய்ய வேண்டும். ஆதம் என்ன சொல்லுகின்றாரோ அதை நீங்கள் செய்ய வேண்டும். ஆதமுக்கு உதவி செய்ய வேண்டும். எதை ஆசைப்படுகின்றாரோ அந்த விஷயங்களை நிறைவேற்றுவேன் என்று பிரதிநிதி. எல்லா காரியங்களும் அவர் கேட்க அனைத்தும் நீங்கள் செய்ய வேண்டும். அவருக்கு நீங்கள் உதவியாளர்கள் என்று அர்த்தம். சுஜூது செய்யுங்கள் என்றார். இந்த இடத்துல மட்டும்தான், மற்றபடி சுஜூதுக்கு அர்த்தம் தெரியாது. இந்த குரான்ல சுஜூது நிறைய சுஜூது வருது, அது ஒன்றுக்கு உங்க அர்த்தம் தெரியாது. இந்த இடத்துல மட்டும் சொல்றேன், இந்த இடத்துக்கு மட்டும் அல்லாஹ் கிருபையா சொல்லுகின்றேன், ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள். நீங்க குரானையே பார்த்துருப்பீங்க, பின்னால் உங்களுக்கு மலக்களை வீட்டுக்கு அனுப்புகிறான், மலக்களை தான் உங்களை அனுப்பி வைக்கிறான் உங்க உதவி செய்யறதுக்கு. மலக்களை வச்சு முன்னும் பின்னும் மலக்களை வச்சு உங்களுக்காக துவா கேட்டுக்கிறாங்க. இந்த மனிதனுடைய பாவங்கள்லாம் மன்னிச்சிருன்னு உங்களை கேட்டுக்கிறாங்க. ஒவ்வொரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. யாரு? மலக்குகள், மனிதர்களுக்காக. ஆதம் ஒரு மனிதன். அந்த மனிதன்கிட்ட ஆரம்பிக்கின்றது இந்த மனிதனுடைய குலம், மனிதனுடைய கூட்டம். இப்பொழுது ஒழுங்கா புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு உதவியாளர்கள் மலக்குகள். ஆகவே தாராளம் ஒழுங்கா நீ ஈமான் கொண்டு முத்தக்கின்களாக நீங்கள் இருந்தால்
மலக்குகளை நீங்கள் வேலை வாங்கலாம், எப்பொழுது மலக்குகளை பேசிக் கொண்டிருக்கலாம். மலக்கள் உங்கள் உதவியாளர்களாக அல்லாஹ் ஏற்பாடு செய்துவிட்டான். இப்பொழுது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு மலக்கு எப்படி உங்களுக்காக வேலை செய்வதற்காக மலக்கு. இப்பேற்பட்ட மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் மனிதனை தன்னுடைய பிரதிநிதியாக ஏற்படுத்தி அவருக்கு மனிதர்களுக்கு இப்பேற்பட்ட மலக்குகளை உதவியாளராகவும் வேலை செய்பவர்களாகவும் அவருக்கு உங்களுக்கு சுஜூது செய்பவர்களாகவும் அல்லாஹ் ஆக்கி வைத்தான். உள்ள நிறைய பார்த்துருப்பீங்க, மலக்கள் என்னென்ன மனிதருக்கு என்னென்னலாம் செய்கிறாங்கன்னு நீ பார்த்துருப்பீங்க. அடுத்தது 35. மேலும் நாம் ஆதமே, நீரும் உம் மனைவியும் இஸ்வனபதியில் குடியிருங்கள். மேலும் நீங்கள் இருவரும் விரும்பியவாறு அதிலிருந்து தாராளமாக புசியுங்கள். ஆனால் நீங்கள் இருவரும் இம்மரத்தை மட்டும் நெருங்க வேண்டாம். அதுக்கு முந்தி ஆணவம் கொண்டான் 34 படிச்சிடமா? அதான் சொல்லிடுறாரு 34வது ஆயத்து. அவன் இப்லீஸ் மறுத்தான். இப்லீஸ் நான் சுஜிதெல்லாம் செய்ய மாட்டேன், ஒரு காலம் இந்த மனிதனை செய்ய மாட்டேன் என்று இப்லீஸ் மறுத்தான். அவன் பேர் இப்லீஸ் பா. அந்த ஜின்கள் வர்க்கத்தில் உள்ளவன் பேரு இப்லீஸ். ஆணவமும் கொண்டான், திமிரு அகங்காரம் ஆணவமும் கொண்டான். இன்னும் அவன் நிராகரிப்பவர்களை சார்ந்தவனாகி விட்டான். அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை நிராகரிக்க காபிராக ஆகிவிட்டான். 35. மேலும் நாம் ஆதமே, நீரும் உம் மனைவியும் இவ்சுவனபதியில் குடியிருங்கள். மேலும் நீங்கள் இருவரும் விரும்பியவாறு அதிலிருந்து தாராளமாக புசியுங்கள். ஆனால் நீங்கள் இருவரும் இம்மரத்தை மட்டும் நெருங்க வேண்டாம். அப்படி செய்தீர்களானால் நீங்கள் இருவரும் அக்கிரமக்காரர்களில் நின்றும் ஆகிவிடுவீர்கள் என்று சொன்னோம். இப்போ இதுல ஒரு கேள்வி ஒன்று இருக்குதுப்பா. கேள்வி எழுதிக்கிறங்க, உங்க விருப்பம் இருந்தால் நீங்க பதில் சொல்லுங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க. அப்படிதான் ஓதக்கூடிய முறை. இல்லை விட்டுருங்க, அவன் கட்டாயப்படுத்தலை. அவன் அல்லாஹ் பூமியில் பிரதிநிதி அமைக்க போய் தான் சொல்றான். ஆரம்பத்தில் 30ல் அவங்க பார்த்துங்க, 30 ஆயிரத்தி சொல்றான், பூமியில் பிரதிநிதி அமைக்க போகிறேன். இப்போ எங்க கிடப்பவர்? எங்க சுவனபதி உட்கார்ந்துருக்காரு. இப்போ அவரு சுவனபதி உட்கார்ந்துருக்கிறாரு. சொன்னது பூமியில், படைத்தது சுவனபதியில் உட்கார்ந்துருக்காரு. சொர்க்கம் அதான் இறுதி நாளில் தீர்ப்பு. சொர்க்கத்துக்குள்ள சொர்க்கத்தை உட்கார்ந்துருக்காரு அவர். சொன்னது பூமியில், படைத்தது, சாப்பிட்டது, வாழ்ந்தது எல்லாம் சொர்க்கத்தை உட்கார்ந்துருக்காரு. இப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். பூமியில்னு சொன்ன பிறகு எப்படி சொர்க்கத்துக்கு வந்தாருன்னு நீங்கள் கேள்வி கேட்டு எழுதிக்கிட்டு அதுக்கு நீங்கள் பதிலை கண்டுபிடிக்கணும். இதுதான் ஓதுகிற முறை. சும்மா ஓய்ட்டு போகிற பிரயோஜனம் கிடையாது. ஏன் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க? அப்போ பூமியில் அவங்க வச்சிருக்கணும், இந்த பூமியை சுற்றி திரியுங்கள், நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கணும் இல்லையே. ஓதி ரொம்ப கவனமாக என்ன விஷயத்தை எல்லாம் சொல்கிறான், எந்த வார்த்தைகளை சொல்கிறான்னு இவ்வளோ கவனிக்கணும். இப்படி தான் நீங்கள் ஓதணும். இப்போ இந்த சொர்க்கத்தில் சுற்றி திரியுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்கள், இந்த மரத்தை மட்டும் அணுக வேண்டாம் என்று நாம் கூறியிருந்தோம். அப்படி அந்த மரத்தை அணுகினால் நீங்கள் உங்களை நஷ்டவாதிகளோ காஃபிர்களோ ஆகிவிடுவீர்கள், நிராகரிப்பவர் ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் ஆதமையும் அவருடைய மனைவியும் எச்சரிக்கை செய்தான். 36. இதன் பின் ஷைத்தான் அவர்கள் இருவரையும் அதிலிருந்து வழித்தவர செய்தான். இப்போ ஷைத்தான் அவர் 2 பேரையும் அல்லாஹ் சொன்ன செயலிலிருந்து, கட்டுப்பாட்டிலிருந்து விலகி சருக செய்தான். தான் பேச்சை கேட்க வச்சுட்டான் ஷைத்தான் 2 பேரையும். இது எப்படி உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு, நீங்க படிச்சிருப்பீங்க. இப்போ சுருக்கம் அல்ல சொல்றான். பின்ன ஷைத்தான் இப்லீஸ் அவங்கள எப்படி வடிகெடுப்பேன்னு சொல்லி வடிகெடுத்துட்டான். அவர்கள் அந்த மரத்தை போய் தொட்டார்கள், உண்டார்கள். அவர்கள் இருவரும்
இருந்த சொர்க்கத்தில் இருந்து வெளியேறுமாறு செய்தான். அவர்கள் இருந்த சொர்க்கத்திலிருந்து அவர்கள் வெளியேறுமாறு செய்தான். ஷைத்தான் அவர்களை வெளியே தள்ளிவிட்டான். இன்னும் நீங்கள் இறங்குங்கள், உங்களில் சிலர் சிலருக்கு பகைவர்களாக இருப்பீர்கள், பூமியில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை உங்களுக்கு தங்கும் இடமும் அனுபவிக்கும் பொருள்களும் உண்டு என்று கூறினோம். இறங்கி விடுங்கள் இங்கிருந்து. இப்பதான் பூமிக்கு வர்றார். வார்த்தை கவனிங்க. நீங்கள் இருவரும் இங்கிருந்து இறங்கி விடுங்கள். இனி இந்த இடத்துல இருப்பதற்கு இங்கே லாயக்கு கிடையாது. என் பேச்சை கேட்டு நடக்கும் மக்களுக்கு மட்டும்தான் இந்த இடம் உரித்தானது. இந்த இடத்தை என்னுடைய பேச்சை மீறிவிட்டீர்கள், ஷைத்தான் உங்களை வழிகெடுத்து விட்டான். எச்சரிக்கையும் நான் செய்தேன், ஜாக்கிரதைங்க. இந்த ஷைத்தான்னு சொன்னேன், அதையும் நீங்கள் தவறிவிட்டு இப்போ உங்களுக்கே நீங்கள் தீங்கடித்து கொண்டீர்கள். இங்கிருந்து இறங்கி விடுங்கள். பூமியில் இப்பொழுது வந்து விட்டார். இப்போ நீங்கள் பதில் சொல்லணும். பூமிண்டா என்ன, சொர்க்கம்டா என்ன, அவர் எந்த இடத்தில் படைக்கப்பட்டார், எந்த இடத்தில் வாழ்ந்தார், இப்பொழுது எந்த இடத்தில் வந்திருக்கின்றார் என்பதை நீங்கள் ஒழுங்காக சிந்திச்சு பதில் சொல்ல வேண்டும். இதுதான் குர்ஆன் ஓதிக்கிற முறை. இதுக்கு ஒரு கேள்வி வந்துருச்சு, 4-5 கேள்வி சொல்லிட்டேன். இப்போ பூமியில் சிறிது காலம் நீங்கள் வாழ்வீர்கள். உங்களில் சிலர் சிலருக்கு பகைவர்களாக இருப்பீர்கள். உங்களில் சிலர் சிலருக்கு பகைவர்களாக இருப்பீர்கள். இன்னைக்கு எல்லோரும் யாருக்கு பகைவர்களாக தான் இருக்கீங்க தவிர நல்ல காரியம் செய்யக்கூடிய மனிதன் கிடையாது. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பகைமையும் சண்டை சச்சரவுகள் தான் போய்கொண்டே இருக்கின்றது மனிதர்களுக்கு இடையில். பூமியில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை உங்களுக்கு தங்கும் இடமும் அனுபவிக்கும் பொருள்களும் உண்டு. இந்த பூமியில் சிறிது காலம் நீங்கள் வாழ்வீர்கள். அந்த காலத்தில் உங்களுக்கு தங்கும் இடமும் உண்டு. உங்களுக்கு உணவும் வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்து பொருள்களும் உங்களுக்காக நான் பூமியில் படைத்திருக்கின்றேன். அதை நீங்கள் வாழ்ந்து கொண்டு வாருங்கள். சிறிது காலம், எல்லோருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில்தான் நீங்கள் வாழ முடியும். நிச்சயமாக மரணம் உண்டு என்று அல்லாஹ் அவர்களுக்கு கூறி இறக்கி விட்டான். இப்ப இறக்கி விட்டான், இதுக்கு நீங்க அர்த்தம் சொல்றேன்னா சொல்லுங்க, நான் அவங்க தொந்தரவு பண்ணல. ஓதுறேன்னா இப்பதான் ஓதணும். விளக்கம் அடைஞ்சு தெரிஞ்சு வெளியே பேச ஆரம்பிக்கணும். என்னைக்கு வெளியே சொல்ல ஆரம்பிக்க அப்பதான் அடுத்துக்குள்ள இறங்கணும். ஒன்றும் தெரியாம கல்ல மாதிரி உட்கார்ந்து எந்த பிரயோஜனம் கிடையாது. சொல்லிட்டேன். 37. பின்னர் ஆதம் தம் இறைவனிடம் இருந்து சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டார். பின்னர் ஆதம் இறைவனிடம் இருந்து சில சொற்ப வார்த்தைகளை கற்றுக்கொண்டார். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. என்னைக்கு நல்ல ஒரு ஸ்டேஜில் இருந்து அதோட கீழான ஸ்டேஜுக்கு எல்லாம் இறக்கி விட்டான். இறக்கி விட்ட சமயத்தில் அல்லாஹ் என்னவெல்லாம் கற்றுக் கொடுத்தானோ ஆதமுக்கு அவ்வளவையும் எரேஸ் பண்ணிட்டான், வைப்பட் பண்ணிட்டான், ஒன்று தேவையாக்கி விட்டான். இப்போ 1-2 விஷயம் தான் கற்றுக்கிட்டார், எல்லாம் போச்சு. ஆண்டவன் எதெல்லாம் அவர் கற்றுக் கொடுத்தானோ எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வெறுமனே அனுப்பிவிட்டான். இப்போ அல்லாஹ் ஏதாவது சொல்லித்தா உனக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டார். எல்லாம் போய் 1-2 வார்த்தைகள் தான் இப்போ கற்றுக்கிட்டார் அல்லாஹ்ட்ட. இறைவனிடம் மன்னிப்பு கோரினார். அதை கற்றுக்கிட்டு மன்னிப்பு கோரினார் இறைவனிடம் மாதம். எனவே இறைவன் அவரை மன்னித்தான். அல்லாஹ் சொல்லியபடி இப்பதான் செய்தார், மன்னிப்பு கேட்டார், அல்லாஹ்வும் அவரை மன்னித்து விட்டான். நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்போனும் கருணையுடையோனும் ஆவான். நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்போனும் கருணை உடையவனுமாக இருக்கின்றான். இப்போ அல்லாஹ் தன்னை பற்றி சுருக்கமா ஸ்டார்டிங் ஆதம் பற்றி சொல்லிட்டான். 38. பின்பு நாம் சொன்னோம், நீங்கள் அனைவரும் இவ்விடத்தை விட்டு இறங்கி விடுங்கள். என்னிடமிருந்து உங்களுக்கு நிச்சயமாக நல்வழியை காட்டும் அறிவுரை வரும்போது யார் என்னுடைய அவ்வழியை பின்பற்றுகிறார்களோ
அவர்களுக்கு எத்தகைய பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். இப்போ அல்லாஹ் இந்த மாதிரி சொல்லி ஆதமை இறக்கி விட்டான். ஆகவே மன்னிப்பு கோருங்கள், நீ நேர் வழி உங்களுக்கு வரும். எப்படியெல்லாம் மனிதன் இந்த பூமி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை நான் அடிக்கடி உங்களுக்கு வகிமா அறிவித்துக் கொண்டே இருப்பேன். யார் அதன்படி நடக்கின்றார்களோ, யார் என்னுடைய அவ்வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எத்தகைய பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். அத்தகையோருக்கு எந்தவித பயமும் கிடையாது, அவர் துக்கப்படவும் கவலைப்படவும் மாட்டார்கள். என்னுடைய வகி மூலமாக அறிவிக்கப்பட்ட நல்ல விஷயங்களை யார் பின்பற்றி நடக்கின்றார்களோ அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, துக்கப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி அனுப்பி வைக்கின்றான். 39. அன்றி யார் இதை ஏற்க மறுத்து நம் அத்தாட்சிகளை பொய்ப்பிக்க முற்படுகிறார்களோ அவர்கள் நரகவாசிகள், அவர்கள் அதில் என்றென்றும் தங்கியிருப்பர். இப்போ இந்த குரானை யார் நிராகரிக்கின்றார்களோ, நம் உண்மையிலெல்லாம் யார் நிராகரிக்கின்றார்களோ அவர்களுக்கு நரகம்தான், அதில் எப்பொழுதும் அவர்கள் தங்கியிருப்பார்கள் நரகத்தில் என்று அல்லாஹ் சொல்லி முடிக்கின்றான். 40. இஸ்ராயேலின் சந்ததியினரே, இப்போ ஆதமை பற்றி குறிப்பிட்ட சில விஷயங்கள் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சு வச்சுக்கிறான்ப்பா. ஆதமை நிறைய குரான்கள் இருக்குது, அது நீங்கள் படிக்க தான் போறீங்க, படிச்சு இருப்பீங்க. இப்போ இஸ்ராயேலின் சந்ததிகளை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான். தௌராத்தில் வந்ததே மூசாவுடைய சந்ததிகளை பற்றி அந்த அரேபியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லோருக்கும் இப்போ யூதர்களை பற்றி சில விஷயங்கள் சொல்றேன் என்று அல்லாஹ் ஆரம்பம் செய்கின்றான். 40. இஸ்ராயேலின் சந்ததியினரே, நான் உங்களுக்கு அளித்த என்னுடைய அருட்கொடையை ஜிகிர் செய்யுங்கள். நீங்கள் என் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். நான் உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுவேன், மேலும் நீங்கள் எனக்கே அஞ்சுவீர்களாக. இந்த இஸ்ராயலின் சந்ததிகள் அந்த அரேபியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இவ்வாறு அல்லாஹ் சொல்லுகின்றான், என்னுடைய வாக்குறுதியை பாருங்கள், உங்களுக்கு என்னவெல்லாம் உதவி செய்தேன் பாருங்கள், அது கொஞ்சம் நீங்கள் ரீகால் பண்ணுங்க, என்னைக்கு சொல்லப்பட்ட விஷயத்தை கொஞ்சம் ஓதி பாருங்கள், இப்படியெல்லாம் நடந்திருக்கின்றது, தௌராத்தில் போடப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹ் இந்த இஸ்ராயல் மக்களுக்கு சொல்லுகின்றான். 41. இன்னும் நான் இறக்கிய வேதத்தை நம்புங்கள், இது உங்களிடம் உள்ள வேதத்தை மெய்ப்பிக்கின்றது. நீங்கள் அதை மறுப்பவர்களில் முதன்மையாளர்களாக இருக்க வேண்டாம். மேலும் என் திருவசனங்களை சொற்ப விலைக்கு விற்று விடாதீர்கள், இன்னும் எனக்கே நீங்கள் அஞ்சி வருவீர்களாக. இப்போ இந்த குரான்ல இந்த மாதிரி போட்டிருக்குதுப்பா, இந்த வேதத்தை நம்புங்கள்னு சொல்றான்ப்பா ஆண்டவன். இஸ்ரேல் மக்கள் அங்கே வாழ்ந்து அரேபிய நாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரேல் மக்களை பார்த்து இவ்வாறு அல்லாஹ் கூறுகின்றான், இந்த வேதம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை உண்மை என்று கூறுகின்றது, மெய்ப்படுத்துகிறது. உங்களுக்கு தௌராத் என்ற வேதத்தை கொடுத்தோமே, ஆமாம் நாங்கள் தான் கொடுத்தோம் யூத மக்களுக்கு, அது உண்மைப்படுத்துகிறதுப்பா உங்க வேதத்தை. வேற நீங்கள் அதை மறுப்பவர்களில் முதன்மையாளர்களாக வேண்டாம். நீங்க இந்த குரானை மறுத்து நானா ஃபர்ஸ்ட் இந்த குரான் ரிஜெக்ட் பண்றது அப்படி போயிட வேண்டாம், இந்த குரான் நம்புங்கள். மேலும் என் திருவசனங்களை சொற்ப விலைக்கு விற்று விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை சொற்ப விலைக்கு விற்று விடாதீர்கள். சாதாரண 10 காசு 5 காசு கிடைக்கிறதுக்காக இந்த குரானே புறக்கணிச்சுட்டு இந்த உலக வாழ்க்கை பக்கம் போய்விடாதீர்கள். இன்னும் எனக்கே நீங்கள் அஞ்சி வருவீர்களாக. இன்னும் எனக்கே நீங்கள் அஞ்சி பயந்து நடுங்கி வருவீர்களாக. 42. நீங்கள் அறிந்து கொண்டே உண்மையை பொய்யுடன் கலக்காதீர்கள். நல்ல விஷயம் தெரிந்து கொண்டு பொய்யில போய் இந்த உண்மையை கலக்குறீங்க, அப்படி செய்யாதீங்க. உண்மை உண்மைதான். உங்க மனசில் தோன்ற அசிங்கமா எண்ணத்தோட பொய்ய இந்த குரானுடைய வசனங்களை கலக்காதீங்க. அது வேற இது வேற. பொய் உண்மை, நீங்க சொல்ற பொய், அந்த பொய்யில போய் இந்த அல்லாஹ்வுடைய வசனங்களை கலக்காதீர்கள்.
உண்மையை மறைக்கவும் செய்யாதீர்கள். ஒரு காலம் உண்மையை மறைக்காதீர்கள். உண்மையை ஒழுங்காக மக்களுக்கு எடுத்து சொல்லிவிடுங்கள். நீங்களும் உண்மையை பின்பற்றுங்கள். 43 சலாத்தை நிலைநிறுத்துங்கள், ஜகாத்தும் கொடுத்து வாருங்கள். இப்போ சலாத்தை நிலைநிறுத்துங்கள். சலாத் என்பது நமக்கு தெரியாது. ரெண்டு விஷயம் அதில். சலாத்தை முழுமை என்னவென்று புரிந்து கொண்டிருக்க வேண்டும். எதற்கு? நிலைநிறுத்துவது. எப்படி நிலைநிறுத்துறது அதுவும் தெரியாது. சலாத் என்ன விஷயம் அதுவும் தெரியாது. சலாத்தை நிலைநிறுத்துங்கள்னு சொல்கிறோம். இப்போ எல்லாம் சொல்கிற புது விஷயம். ஒரு விஷயத்தை ரெண்டு விஷயங்கள் இருக்கின்றன. சற்று முன் சொன்னேன், அல்லாஹ்தான் உண்மையான இறைவன். அல்லாஹ் ஒரு விஷயம், இறைவன் ஒரு விஷயம். இது ரெண்டையும் முழுமையாக புரிந்தனால் மட்டும்தான் குர்ஆனை ஓத முடியும். அவனுக்கு மட்டும்தான் அல்லாஹ் என்றால் யார் என்று தெரியும். அவன்தான் இறைவன் என்பதை அவன் ஒழுங்காக புரிந்து கொள்வான். இப்பொழுது சலாத்தை நிலைநிறுத்துங்கள். சலாத் என்னவென்று யாருக்கு தெரியாது. அது என்ன விஷயம் என்றே தெரியாது. அப்போ நிலைநிறுத்துதல் அது என்னன்னு தெரியாது. எப்படி நிலைநிறுத்துறது? சலாத்தும் தெரியாது, தெரிஞ்சால்தான் நிலைநிறுத்துவதற்கு ரெண்டுமே தெரியாது. இப்போ அல்லாஹ் சொல்லிட்டா சலாத்தை நிலைநிறுத்துங்கள். அடுத்தது ஜகாத்தையும் கொடுத்து வாருங்கள். அதுக்கப்புறம் ஜக்காத்தையும் கொடுத்து வாருங்கள். நான் உமக்கு அளித்தவற்றிலிருந்து செலவு செய்யுங்கள். ஜக்காத் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் நாம் உங்களுக்கு அளித்தவற்றிலிருந்து செலவு செய்யுங்கள். இவ்வளவு பெரிய வார்த்தையை கொண்ட ஒரே ஒரு வார்த்தை ஜக்காத். ஜக்காத் என்றால் அல்லாஹ் உங்களுக்கு எதை தந்து அருளினானோ அதிலிருந்து செலவு செய்யுங்கள். இவ்வளோ பெரிய விஷயம், ஒரே வார்த்தை ஜக்காத். இந்த ஜக்காத் செய்கிறதுக்கு எவன் அல்லாட்ட எதுவும் வாங்குனதும் கிடையாது, இன்னைக்கு போய் வாங்கினதும் கிடையாது, சலாத்தை நிலைநிறுத்ததும் கிடையாது. அது ரெண்டு அப்படியே நிலைச்சு நிற்குது. எவராலும் கண்டு கொள்ளப்படவில்லை இந்த சலாத்தும் இந்த ஜக்காத்தும். இந்த நிலையில் தான் நீங்கள் இருக்கின்றீர்கள். இதையும் புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு நேரம் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி அல்லாஹ் சொல்லுகின்றானே, இது எப்போ செய்வது என்று உங்களுக்கு அந்த ஆசையும் கிடையாது, எதை பற்றியும் பயமும் கிடையாது. இந்த மாதிரி போயிட்டு இருக்குது இந்த குர்ஆன். இப்போ சலாத்தை நிலைநிறுத்துங்கள், ஜக்காத்தையும் கொடுத்து வாருங்கள். அடுத்தது ருக்குவில் இருப்போருடன் சேர்ந்து நீங்களும் ருக்குவில் இருங்கள். இப்போ அல்லாஹ் ருக்குவில் இருப்பவர்கள் சேர்ந்து ருக்குவில் நீங்களும் ருக்கு செய்யுங்கள் போட்டிருப்பாங்க. செய்யுங்கள் அடிச்சுட்டு இருக்க. இந்த ருக்குவில் இருக்க தான் முடியும், செய்ய முடியாது. வணக்கம் செய்யணும், ஜிக்கர் செய்யணும். புரிஞ்சுக்கோங்க. ருக்குவை செய்ய முடியாது, ருக்குவை இருக்கணும். இதுக்கு அர்த்தம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் இருக்கணும்னு சொல்கிறேன், என்ன காரணத்தில் இருக்கணும்னு சொல்கிறேன்னு கேட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன ருக்குன்னா என்ன கண்டுபிடிக்க. இப்போது உலக மக்களை பக்கம் வாருங்க. சின்ன ஒரு உங்கள் செயல்களை உங்களுக்கு உதாரணம் காட்டிடுறேன். இப்போ எல்லா உங்களுடைய சொந்த பந்தம் அவ்வளோ உலகம் முழுவதும் என்ன செய்யுதுங்க? சலாத். சலாத் என்றால் அவருடைய தப்பான வழி தொழுகையில் வச்சுக்கிட்டாங்கப்பா. அந்த தொழுகையில் குனியிறந்தால் ருக்குன்னு வச்சுட்டாங்கப்பா. ஏன்னா முட்டிக்கால கை குனிகிறீங்கள, அதை நீங்கள் தான் ருக்குன்னு சொல்கிறீங்க. அல்லாஹ் எதையும் சொல்லலை. நீங்கள் தலையை குனிவி கீழே வைக்கிறீங்க, அதை நீங்கள் சுஜூதுன்னு சொல்கிறீங்க. சரி, ஒன்று தெரியாத விஷயத்தை தெரிஞ்ச மாதிரி பொய்யை ஏற்படுத்த, பொய்யை மக்கள் நம்ப வச்சு நீங்கள் உலகம் முழுவதும் இந்த கூட்டு நிறைஞ்சு இருக்குது. இதான் ருக்கு, குனியிறது. தலையை கீழே வைக்கிறதான் சுஜூத் என்று நீங்கள் முடிவெடுத்து செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது இந்த வார்த்தையை கவனிங்க. சலாத்தை நிலைநிறுத்துங்கள். சலாத்தில் உங்கள் தொழுகையில் ருக்கு சுஜூத் அணைக்கிடுச்சு. உங்களை பொறுத்தவரையும் பேசுகிறேன், உங்கள் விஷயத்த பேசிட்டு நான் உண்மை பகன் வரல. நீங்கள் செய்ய பொய்யா சொல்லிட்டு இருக்கிறேன். சலாத் என்றால் உங்களுக்கு தொழுகை. அந்த தொழுகையில் ருக்கு சுஜூத் இருக்குதா இல்லையா? இருக்குது, செஞ்சுட்டு இருக்கு. அதான் ருக்கு, இதான் சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், சலாத்தை நிறுத்துங்கள், ஜக்காத்தையும் கொடுங்கள், ருக்குவில் இருப்பவர்களும் நீங்களும் ருக்குவில் இருங்கள். என்னப்பா தனியாக ருக்கு என்ற விஷயத்தை தனியாக எடுத்துட்டான், தனியாக எடுத்தாச்சு. இவன் தொழுகையில் தான் ருக்கு இருக்குத,
புதுசாக இப்போ கையை கட்டிட்டு அப்போ குறியறதுக்கு எங்கே போனோமோ அல்லாஹ் சொல்லி எப்படி எவன் ருக்கு இருக்கிறானோ அங்கே போய் சேர்ந்து ருக்கு இருக்குன்னு சொல்கிறானே. இப்போ என்ன செய்ய போறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் தொழுகை நான் தொழுகைன்னு சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற தொழுகையில் ருக்கு இருக்குதுப்பா. ருக்கு இருப்பவர்கள் நீங்கள் ருக்கு இருங்கன்னு சொல்லிட்டாம்பா. இப்போ கையை கட்டின பிறகு அடுத்த ருக்குக்கு தான் போகணும். இப்போ ருக்கு செய்பவர்கள் நீங்கள் ருக்கு இருப்பவர்கள் நீங்கள் ருக்கு இருங்கன்னு சொல்கிறானே. எங்கே போக போறீங்க? ருக்குவுக்கு எங்கே போக போகிறீங்க சொல்லுங்க பாப்போம். கொஞ்சமாக யோசிக்க வேண்டாம்? யோசிச்சு சொல்லுங்க. இதுக்கு என்ன இப்போ அல்லாஹ் சொல்கிறது பொய் சொல்கிறான்னா அது நீங்கள் உண்மையாக நடந்து கொண்டு இருக்கிறீங்களா? நாங்கள் சரி ஒழுங்காக ருக்கு பண்ணுறோம் சுஜூது பண்ணோம் சொல்லிட்டு இருக்க போகிறீங்களா? அது அல்லாஹ் சொல்கிற இந்த மாதிரி சொல்கிற விஷயமே வேற, சலாத் என்றால் விஷயமே வேற. இது தொழுகைங்களை எதுவும் கிடையாது. தப்பான அர்த்தத்தை போட்டு இன்னைக்கு தப்பான வழி உலகம் முழுவதும் போய் கொண்டிருக்கின்றது. நாம் குர்ஆன் உண்மையான குர்ஆன் கையில் இருக்குது, இதன்படி தான் நடக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்தால் ஒழுங்காக குர்ஆன் ஓதுங்கள். புரிந்த பின்னர் சலாத் என்னைக்கு அல்லாஹ் கற்றுத்தந்தானோ அன்னைக்கு தான் சலாத்தையும் செய்ய முடியும். அது குர்ஆன் எடுக்குங்க சொல்லிவிட்டேன். இப்போ என்ன சொல்ல போறீங்க? ருக்குவில் இருப்போர்களும் ருக்குவில் இருங்கள். அப்புறம் சேர்ந்து நீங்களும் ருக்குவில் இருங்கள். நீங்கள் ருக்குவில் இருங்கள். இப்போ 2ல 43 சரியா? இப்போ 3ல 43 எடுங்க. 3ல 43 2ல 43 கொஞ்சம் எடுத்துக்கிறங்க. அதெல்லாம் பார்க்கலாம். 3ல 43 எடுங்க. அதில் தான் ருக்கு அடுத்ததான் பாருங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கிறீங்கம்மா, எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் ஒழுங்காக கற்றுக்கிறங்க, சும்மா அரைகுறையாக கற்றுட்டு போகக்கூடாது. உண்மையே ஒழுங்காக புரிஞ்சுக்கணும். என்ன அல்லாஹ் சொல்லுகின்றான் வார்த்தை முக்கியம். அதை நீங்கள் வைத்துக்கொண்டு இதன்படி நடக்கிறதா அல்லது நடக்கக்கூடாதா என்று நீங்கள் முடிவு செய்யுங்கள். இந்த குர்ஆன் படி நடக்கணுமா அல்ல இந்த உலகம் சொல்லி நடக்கணுமா? 2ல் 1 நீங்கள் ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கிறோங்க. இல்லை நாங்கள் உலகம் நடப்போம் குரான் மூடி வச்சு போயிட்டே இருக்கு, எழுந்து போயிருங்களா போயிருங்க. இல்லை அல்லாஹ் சொல்லி ஒரு குர்ஆன் நடக்குன்னு சொன்னால் இப்போ புரிஞ்சுக்கிறங்க. உங்கள் விளக்கம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. நீங்கள் செய்கிற செயலுக்கு நீங்கள் சொல்கிற ருக்கு நீங்கள் செய்கிற சுஜூதுக்கு எல்லாம் தனியாக சொல்லிட்டேன். உங்கள் செயல்கள் அதெல்லாம் ருக்கு அர்த்தம் தெரியாது, சுஜூதுக்கு அவனுக்கு அர்த்தம் தெரியாது, சலாத்துக்கு அர்த்தம் தெரியாது, ஜக்காத்துக்கு அவனுக்கு அர்த்தம் தெரியாது, எதுவும் தெரியாது. இப்போ நீங்கள் தான் ஓதி ஒழுங்காக கற்றுக்கணும். இப்போ நான் 2ல 43 படிச்சாச்சு. இப்போ 3ல 43 எடுத்துக்கங்க. படிக்குமா? மரியமே இறைவனுக்கு சுஜூத் செய்தும் ருக்குவில் இருப்போருடன் ருக்குவில் இருப்பீராக. இப்போ என்ன சொல்றீங்க? மரியமை பற்றி அல்லாஹ் சொல்றான். மரியமே நீர் இறைவனுக்கு சுஜூத் செய்வீராக. மேலும் அரபில் இருக்குதாம ருக்கு. மேலும் ருக்குவில் இருப்பவருடன் நீரும் ருக்குவில் இருப்பீராக. இப்போ பொம்பளை பாவங்க பெண், அவங்க இப்போ என்ன செய்கிறாங்க? சுஜூது செய்ய சொல்கிறாங்க. சுஜூது செஞ்சிட்டாங்க. சுஜூது செய்பவர்கள் நீங்களும் செய்ய சுஜூது செய்துங்கள்னு வார்த்தை கிடையாது. ருக்குக்கு மட்டும்தான் விஷயம் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கிறங்க, எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிறங்க. சுஜூது செய்பவர்களுடன் நீங்களும் சேர்ந்து சுஜூது பேச்சே கிடையாது. சுஜி யாருக்கு அர்த்தமே தெரியாது, அர்த்தம் எவனுக்கும் தெரியாது. அது எப்படி செய்ய வேண்டும் என்றும் எவனுக்கும் புரியாது. இப்போ மரியமுக்கு அல்லாஹ் கட்டளைகின்றான் சுஜூது செய்வீராக. மேலும் ருக்கு செய்பவர்களுடன் நீரும் ருக்கு இருப்பவருடன் நீரும் ருக்குவில் இருப்பீராக. இப்போ அந்த பெண்மணி எங்க போவாங்க? கொஞ்சம் யோசிப்பாங்க. என்னப்பா இது, நான் உட்காந்து சுஜூத் பண்ணிட்டுருக்கிறேன், சலாத் நின்றுட்டுருக்கிறேன், திரும்பி ருக்கு இருப்பவர்களும் போய் ருக்கு எங்கே போகிறது? நீங்கள் யோசிக்கல, யோசித்து சொல்லுங்கள என்ன விஷயம் இது? அது என்ன தனியாக ருக்கு மட்டும் தனியாக போடுறானப்பா, என்னப்பா விஷயம் அது? இப்போ இல்லைப்பா நீங்கள் எல்லாம் ஓதன் குர்ஆன் ஓதுங்க. என்ன அழகான முறையில் குர்ஆன் ஓதன்னு கற்றுக்கிறங்க. இன்னும் குர்ஆன் ஓத நீங்கள் ஓதாமல் தேவையில்லாத விஷயத்தாலே உட்காந்துருங்க. இதுக்கு என்ன அதுக்குன்னு போயிட்டுருக்கீங்க. அதான் எனக்கு பிடிக்கும். எனக்கு போகிற போக்கு சரியில்லை. ஒரு ஆயத்தை இந்த மாதிரி போட்டிருக்கு, விளக்கு அக்கு வேறு ஆண் வேற பிரித்து என்ன விஷயம் போட்டிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதில் ஓதுற முறை அவெல்லாம் அறிவாளி.
இப்போ ருக்கு இருப்போல ருக்கு இருப்பீராக. அப்புறம் முடிச்சா இப்போ 243 பக்கத்தில் 343 குரானை கை வச்சுட்டு இருந்தா இந்த நம்பர் அதில் 243 343 எதுக்கு ருக்குக்கா? இப்போ இப்போ நல்லா புரிஞ்சுக்கிறதுங்க. நோட்டு புக்கும் கையுமா உண்மையிலே ஓதுறதுக்கு ஆசை இருந்தால் எழுதிக்கிறேங்க. ருக்குன்னு தலை போட்டு 240 நான் சொன்ன விஷயங்கள்லாம் மனசு வச்சுங்க எழுதிக்கிறேங்க. 343 அதையும் எழுதிக்கிறேங்க. இந்த உங்களுக்கும் சொல்கிறேன், அந்த பெண் தனியாக இருக்கிறாங்க அவங்களையும் சொல்கிறாங்க. எங்கே எழுந்திரிச்சு போவாங்க, எங்கே எந்திரிச்சு போவாங்க ருக்கு ருக்கு இருப்பதற்கு யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ என்ன விஷயம் என்று தான் இப்போ என்ன சுஜூதுண்டா என்ன ருக்குண்டா என்ன இப்போ தான் அறியும். அல்லாஹ் சொல்கிறான், ருக்கு இருக்க சொன்னால் ருக்கு இருப்பதில்லை அவர்கள். முக்கியமான விஷயம். இப்போ ருக்குன்னு தலை போட்டிங்களா, 240 எழுதினீங்களா, 340 எழுதினீங்களா, இப்போ 7748 எடுங்க. 7748 உங்களுக்கு விளக்கமாக குரானிலே காட்டிடுறேன்ப்பா. நீங்கள் எடுத்துக்கிறீங்களா தூக்கி போடுவீங்களா சந்தோஷம். சொல்கிறது ஒன்றா சொல்லிடுறேன். உண்மையை கண்ணால் பார்த்துக்கிறேங்க. நீங்கள் பார்க்க போதே கிடையாது. ஏதோ ஒரு மணி உட்காடுறீங்க, அவளை முடிஞ்சு போச்சுக்காது. அடுத்த வாரம் தான் குழந்தை விடுவீங்க. இப்போ நான் சொல்கிறேன் 77ல் 48 லாஸ்ட்டு ஆயிரத்தி நினைக்கிறேன். இப்போ எடுத்துக்கிறீங்களாம்மா 77ல் 48 எல்லாம் எடுத்துக்கங்க சார். தைமாரில் எல்லாம் எடுத்துக்கிறோம். படி. நீங்கள் ருக்குவில் இருங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் அவர்கள் ருக்குவில் இருப்பதில்லை. போதுமா? அல்லாஹ் சொன்ன கேட்டுக்கிட்டீங்களா? ருக்குவில் இருங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் ருக்குவில் இருப்பது கிடையாது. சொல்லிட்டாங்களா? ருக்கு கிடையாது. ருக்கு எப்பேற்பட்ட விஷயம் தெரியுமா? அதான் தெரியுமா? ருக்கு எப்பேற்பட்ட விஷயம் தெரியுமா? நீங்களா கண்டுபிடிச்சாதான் அந்த ருக்கு நீங்கள் இருக்க முடியும். நான் இதான் ருக்கு நான் சொல்லி நீங்கள் செய்ய முடியாது. அதே சொல்லிடுறேன். உனக்கு அல்லாஹ் எது அறிவித்தானோ அதை தான் நீ செய்ய வேண்டுமே தவிர இன்னொரு மனிதனை பார்த்து செயலை பார்த்து செய்யக்கூடாது. இன்னொருத்த பேச்சை நீ கேட்கக்கூடாது. குரான் விஷயத்தை பொறுத்த மட்டில் உனக்கு அல்லாதான் ஒவ்வொருவருக்கும் அல்லாதான் கற்றுத்தருவான். இப்போ ருக்கு என்ற பேச்சை பார்க்க 1 2 3 ஆயத்தை உனக்கு காட்டிட்டேன். இப்போ சிந்திக்க வேண்டும் உங்கள் வேலை. அப்போ என்னதான் இருக்கு ருக்குன்னு கண்டுபிடிங்க. இப்போ எவ்வளோ பொய்யை இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க அதையும் கண்ணால் பார்த்துக்கிறங்க. எவ்வளோ உண்மை அல்லாஹ் சொல்கிறான்னு பார்த்துக்கிறங்க. இந்த அல்லாஹ் சொன்ன உண்மையை நாம் கடைபிடித்து நிறைவேற்ற வேண்டுமா? இந்த உலகம் பொய்யை வைத்து கொண்டு இன்னைக்கு உலகம் பூரா கெட்டு போய் குட்டிச்சாகிறாங்கள அவர்களை பின்பற்றி நடக்க வேண்டுமா? முடிவு செய்து ஆண்களும் பெண்களும் முடிவு செய்து. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது கியாமத்தா வர்றதுக்கு. ஒவ்வொருத்தருடைய கியாமம் வர்றதுக்கு கொஞ்சம் தான் இருக்குது. இன்னும் குரான் தொடரல. இறந்தா நரகம், அதை வச்சு எந்த சந்தேகம் கிடையாது. நாம் இறந்தால் நிச்சயமாக நரகம்தான், எந்த சந்தேகம் கிடையாது. இப்போ நரகத்தை பற்றி பயந்தா உலக போதிக்கிறங்க. இல்லாட்டி இப்படிதான் இருப்பேன்னா தாராளம் சந்தோஷம் இருங்க. அல்ல அதை வரவேற்கிறேன். இப்படி இருங்க. நீங்கள் இப்படியே நீங்கள் சந்தோஷமாக கழிச்சிட்டு வாங்கப்பா என்கிட்ட வாங்கப்பா என்னெல்லாம் சொல்லிக்கணும். இப்போ 2ல் 43 பார்த்தாச்சு. 2ல் 44 நீங்கள் வேதத்தை ஓதிக்கொண்டே தங்களையே மறந்து விடுகிறீர்களா? மனிதர்களை நன்மை செய்யுமாறு ஏவுகிறீர்களா? நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா? நீங்கள் வேதத்தை ஓதிக்கொண்டு தங்களையே மறந்து விடுகிறீர்களா? உங்களையே மறந்துடுறீங்க. நீங்க ஓதுறீங்க, உங்களே மறந்துடுறீங்க. என்ன சொல்லப்பட்ட விஷயம் என்ன, அல்லாஹ் என்ன கூறுகிறான், என்ன கட்டளையிடுறான், எதை செய்ய சொல்லினா அப்படியே மறந்துடுறது. அதான் இன்னைக்கு நடந்துட்டு.
அதான் இன்னைக்கும் நடந்து கொண்டிருக்கின்றது உங்களுடைய வாழ்க்கையில். என்ன ஓதுனீங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இன்னைக்கு தான் ருக்குவை பற்றி பார்க்குறீங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இன்னைக்கு தான் சுஜூதை பற்றி பார்க்குறீங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? தங்களே மறந்தாச்சு, பேருக்கே ஓதிட்டு அது மூளைக்கும் போகாது, இதயத்துக்கும் போகாது, தேவையெல்லாம் ஓதிட்டு மூடிச்சு போயிட்டு இருக்கிறீங்க. அன்னைக்கு நடந்த விஷயம் தான் இன்னைக்கு வரை நடந்து கொண்டே இருக்கு. தங்களே மறந்துடுகின்றீர்களா? அப்புறம் மனிதர்களை நன்மை செய்யுமாறு ஏவுகிறீர்களா? மனிதர்களை நன்மை செய்யுமாறு ஏவுகிறீர்கள். நீங்க செய்து கிடையாது. மனிதர்களை நன்மை செய்யுமாறு நீங்க ஏவுகின்றீர்களா? நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா? நீங்க இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டாமா? நீங்க ஒன்றும் செய்யறது கிடையாது. நீங்களும் ஒழுங்கா மனசை வாங்குறது கிடையாது, எந்த நல்ல விஷயத்தையும் வாங்குறது கிடையாது. மனிதரை பார்த்து இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு மனிதனை ஏவிட்டு இருக்கிறீங்க நீங்க. 45 மேலும் பொறுமையை கொண்டும் சலாத்தை கொண்டும் உதவி தேடுங்கள். இப்ப அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுக்கு மனிதர்கள் சொல்லுகின்றான், இந்த புக்கை, இந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு இதற்கு நடக்க வேண்டும் என்று யார் முடிவு செய்துட்டு விட்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான், பொறுமையை கொண்டும் சலாத்தை கொண்டும் உதவி தேடுங்கள். அல்லாஹ்விடம் நீங்கள் உதவி கேட்பீர்களா இருந்தால் இந்த 2 விஷயம் முக்கியமான விஷயம். எது? பொறுமை, சலாத், 2 முக்கியமான விஷயம். அடுத்தது வேறும், எனினும் நிச்சயமாக இது உள்ளச்சம் உடையோர்கன்றி மற்றவர்களுக்கு பெரும் பாரமாகவே இருக்கும். 2 இருந்தா மட்டும் நீங்க அல்லாட்ட எந்த உதவியும் வாங்கி விட முடியாது. நான் பொறுமையா இருக்கிறேன், சலாத் ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டாச்சு, சலாத் விஷயம் முழுமையா தெரிந்து கொண்டாச்சு. இந்த 2ஐ வைத்து கொண்டுதான் நீங்க அல்லாஹ்விடம் உதவி கேட்க முடியும். எனினும் இந்த 2 இருந்தா போதாதுப்பா, பத்தாதுப்பா, உள்ளச்சம், தக்வா, பயபக்தி, இது இல்லாமல் இந்த 2 வேலை செய்யாது. பயபக்தி, அல்லாஹ் பற்றி பயம், தக்வா இல்லாமல் சலாத்தும் ஜக்காத்தும் டம்மியா போயிடும், வேலை செய்யாது. புரிஞ்சுக்கணும், சொல்றவங்க எழுதிக்கிறங்க, அவன் தேடாதீங்க. எப்படி நான் வார்த்தை பேசுறேன்னு புரிஞ்சுக்கங்க, அவன் எழுதிக்கிறங்க. இந்த உள்ளச்சம் இல்லாமல் சலாத்தும் ஜக்காத்தும் வேலையே செய்யாது. அப்போ நீங்க அல்லாஹ்விடம் ஒரு விஷயத்தை கேட்டால், உதவி கேட்டால், இந்த 3 விஷயங்கள் முக்கியமானது. சலாத், பொறுமை, பயபக்தி, அல்லாஹ் பற்றிய முழு பயம். 100% அல்லாஹ் பற்றிய பயம் இருக்குன்னு நீங்க அல்லாஹ்விடம் உதவியை கேட்பதற்கு என்ன செய்ய போறீங்க? இப்போ நீங்க துஆ கேட்குறீங்க. உலகம் இப்போ உலகம் நடக்க விஷயம் கொண்டாடுறாங்க. உலகம் பூரா பள்ளியாச உட்காந்து கையை தூக்கி துஆ கேட்குறாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் பொறுமை என்ன தெரியுமா? சலாத்துன்னா என்ன தெரியுமா? உள்ளட்சம் என்றால் என்ன தெரியுமா? ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் வர்றாங்க, பொறுமை. நீங்க பொறுமை இருந்த முடியாதுப்பா. நீங்க அல்லாஹ் உங்களுக்கு பொறுமை என்ற பாடத்தை கற்றுத்தராமல் நீங்கள் பொறுமையாக இருக்க முடியாது. அல்லாஹ் உங்களுக்கு பொறுமையை கற்றுத்தர வேண்டும், அது இல்லாமல் பொறுமையாக இருக்க முடியாது. இதற்கு ஆதாரமாக இப்ப எழுதிங்க, ருக்கு தலைப்பதற்கு இப்ப அடுத்த பேஜ், இன்னொரு பேஜ் கழிச்சு பொறுமைன்னு எழுதிக்கிறோங்க. பொறுமையில இந்த 2:45 எழுதிக்கிறோங்க. இப்போ பொறுமைக்கு அல்லாஹ் தான் கற்றுத்தருவான், அதற்கு ஆதாரமாக ஒரு ஆயத்தை காட்டுறேன், அதையும் புரிஞ்சுக்கிறோங்க. எழுதிக்கிறோங்க, அல்லாஹ் தான் பொறுமையை கற்றுத்தருவான். எழுதிக்கிட்டு 16 1, 2, 3 நினைக்கிறேன், 123 124 வரும். மேல படிச்சுட்டே வர்றேன், பாட்டு கேட்டே வர்றேன். 153 சார். 16லயா 16லயா 2ல 16ல 127. 16ல 127 கரெக்ட். இப்படிதான் இருக்கு. இப்படிதான் ஓதி மனசு டக்கு ரெடியா வச்சுக்கிறேன். ஆயத்தை இந்த மாதிரி எல்லாம் ஓதுங்கப்பா, நசி ஓதுற மாதிரி எல்லாம் ஓதுங்கம்மா, ஆண்கள் பெண்கள் அனைவரும் படி. 2ல 127. நபியே, இன்னும் நீர் பொறுமையுடன் இருப்பீராக. இப்போ நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், நபியே நீர் பொறுமையுடன் இருப்பீராக.
இந்த இப்படி இருங்க நீங்க சொல்றான். சொல்லிட்டு அடுத்த சொல்றான் ஆண்டவன், எனினும் அல்லாவின் உதவி இல்லாமல் நீர் பொறுமையுடனே இருக்க முடியாது. போதுமா? அல்லாவுடைய உதவி இல்லாம நீ பொறுமையா இருக்க முடியாதுப்பா. ரசூலுக்கே சொல்றான், நபிக்கே சொல்றான். அல்லாஹ் உதவி, நபியா இருக்கிறதுனால பொறுமையா எழுத முடியாது. நபியே, நீங்க நபியா அல்லாஹ் ஆக்கினதுனால், அல்ல உங்களை தூதராகவும் ஆக்கி விட்டதுனால் நீங்க பொறுமை எழுத முடியாது. பொறுமை சாதாரண விஷயம் கிடையாது, மகத்தான பெரிய விஷயம். அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல், அல்லாஹ் உமக்கு பொறுமையை கற்றுத்தராமல் நீ பொறுமையை உபயோகப்படுத்த முடியாதே என்று அல்லாஹ் ரசூலை பார்த்து கூறுகின்றார். போதுமா? எழுதிக்கிறங்க. பொறுமை இந்த தலைப்பில் இதை எழுதிட்டே வருஷம் எழுதிட்டே வாங்க. இப்போ என்ன சொல்ல போறீங்க? அப்போ நீங்க பொறுமையை கொண்டும் சலாத்தை கொண்டும் உள்ளச்சத்தை கொண்டு நீங்க அல்லாஹ் துஆ கேட்கணுப்பா. இந்த பொறுமையை நீங்க அல்லாஹ் யார் என்று உண்மையான இவன் தான் என்று என்னைக்கு நீங்க அறிந்து கொண்டீர்களோ அன்னைக்கு தான் நீங்க அல்லாஹ்விடமிருந்து பொறுமை என்ற விஷயத்தை கற்றுக்கொள்வீர்கள். பொறுமை என்ற பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். இப்பொழுது உங்கள் மனது பொறுமையை அடைந்து விட்டது. இனி பொறுமையை கொண்டு நீங்கள் வேலைகளை செய்யலாம். பொறுமை மட்டும் கிடையாது, அடுத்த சலாத். சலாத் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. சலாத்தை நீங்க ஒரு காலம் இன்னைக்கு செஞ்சிட முடியாது. நீங்க குரான் இப்போ பொறுமையை நீங்க கத்துக்கிறதுக்கு அல்லாஹ் தெரிஞ்சிருக்கணும். அல்லாத அவங்க கற்றுத்தரணும். நீங்க அல்லாத அவங்க கத்துக்கலையா? யாரும் தெரியும் உங்களுக்கு? அல்லாஹ் யாரும் தெரியலையா? எந்த காலத்தை நீங்கள் அல்லாஹ் தெரிஞ்சு அவன் பேசி அவன் கத்தர போகிறது இவ்வளோ வேலை இருக்குது. ஆக எல்லாம் கை தவறி போச்சு, கை தவறி போயிடுச்சு. காரணம் நீ அந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸாக இருக்கிறீங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எதுவுமே நமக்கு தெரியாமல் போயிட்டு இருக்குது. எப்போ கற்றுக்கிறது இந்த பயமே கரவே கிடையாது. போயிட்டு உலக வாழ்க்கையில் வேகமாக போயிட்டு இருக்குது. நீங்கள் பெரும் தியாகம் பண்ணணுப்பா இந்த குரான் புரிஞ்சுக்கிறதுக்கு. அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது. இது மகத்தான குரான், ஞானம் நிறைந்த குரான், பரிசுத்தமான குரான், ஒளிமிக்க குரான், ஞானம் நிறைந்த குரான், ஜிக்ர் நிறைந்த குரான். இந்த குரானை தான் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தருவான். நீங்கள் அல்லாஹை யார் என்று புரிந்திருக்க வேண்டும். அப்ப இவன் தான் இறைவன் என்பதை நீங்கள் புரிந்திருக்க வேண்டும். ரெண்டு விஷயத்தை புரியாமல் உங்களுக்கு எதுவுமே சாத்தியம் கிடையாது. இப்போ அல்லாஹ்விடம் ஒரு உதவி கேட்பதற்கு நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அடுத்தது சலாத். இந்த சலாத்தை நீங்கள் செய்வதற்கு நீங்கள் இருக்கும் உங்களுடைய வீட்டை கிப்லாவாக ஆக்க வேண்டும். இங்கே 9 பேர் 5 பேர் உட்காந்துருக்கிறீங்க. 5 பேர் அவரவர் வீட்டை கிப்லாவாக ஆக்க வேண்டும். 1087 எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தெளிவாக ஒழுங்காக ஒரு ஆயத்தை சொன்னாலும் முழுமையாக ஒழுங்காக சொல்லிடணும். நீங்கள் பின்பற்றுறீங்களோ ஓதுங்களோ சந்தோஷம், சொல்கிறது ஒழுங்காக சொல்லிடணும். 1087 எடுங்க. அதில் என்ன விஷயம் கேட்டால், அல்லாஹ் நபி மூசாவுக்கும் அவர் தம்பி ஹாரூனுக்கும் அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுடைய கவுமுக்களுக்கு கூட்டத்தினருக்கு பட்டினத்தில் வீடுகளை அமைத்து கொடுங்கள். அந்த வீடுகளையே அவர்கள் கிப்லாவாக ஆக்கி கொள்ளட்டும். உங்க வீடு தான் கிப்லா, உங்க வீடு தான் கிப்லா. 5 பேர் 100 பேர் இருந்தாங்கடா, 100 வீடு கட்டி கொடுத்தீங்கடா. அந்தந்த வீட்டில் வசிக்கும் அந்த குடும்பத்துக்கு அந்த வீடு தான் கிப்லா. ஆனா கிப்லா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது. 1087 படிக்கிறேன், எடுத்துக்கிறீங்க எல்லாரும். 1087 கேட்டுக்கிறேன், படிக்கிறேன். ஆகவே மூசாவுக்கும் அவருடைய சகோதரருக்கும், நீங்கள் இருவரும் உங்கள் சமூகத்தாருக்காக பட்டினத்தில் வீடுகளை அமைத்து கொடுங்கள். உங்களுடைய வீடுகளையே கிப்லாவாக ஆக்கி அவற்றில் தவறாமல் சலாத்தை நிலைநிறுத்துங்கள். இப்போ வீடுகளை கிப்லாவாக ஆக்கணுப்பா. கிப்லா என்னன்னு தெரியாது.
கிப்லாவுக்கு அர்த்தம் தெரியாது. பார்த்துக்கிறங்க, சுஜு அர்த்தம் தெரியாது, ருக்கு அர்த்தம் தெரியாது, சலாத் அர்த்தம் தெரியாது, உள்ளச்சு அர்த்தம் தெரியாது, பொறுமைக்கு அர்த்தம் தெரியாது. இப்போ அடுத்த நிற்க வந்து சலாத் நிற்கிறது. இப்போ வீடுகளை என்னைக்கு நீங்க தங்கி இருக்கு, உங்க வீடுகளை என்னைக்கு நீங்க கிப்லாவாக ஆக்குகின்றீர்களோ அப்பொழுதுதான் நீங்கள் சலாத்தை நிலைநிறுத்த முடியும். கிப்லாவாக ஆக்கிக்கொண்ட பின்னர் தான் அல்லாஹ் உங்களுக்கு சலாத்தை கற்றுத் தருவான். அதை கற்றுக்கொண்ட பிறகுதான் நீங்கள் சலாத்தை நிலைநிறுத்த முடியும். இப்போ சலாத் என்ற ஒரு ஹெட்டிங் போட்டுக்கோங்க பேப்பரில். ருக்கு எழுதிட்டீங்க, சுஜி எழுதிட்டீங்க, பொறுமை எழுதிட்டீங்க. இப்போ அடுத்த பேஜ் சலாத் என்று தலை போட்டுக்கோங்க. இந்த 2:43 எழுதிக்கிறோங்க. இப்போ 45 அதையும் சலாத் வார்த்தை வருது, இதையும் சலாத் வார்த்தை வருது. இப்போ சலாத்தை பற்றி லேசாக கொஞ்சோண்டு உங்களுக்கு விளக்கிடுறேன். இப்போ இதில் நீங்கள் என்ன எழுதுவீங்க கேட்டால், சலாத் என் தலை போட்டு பேப்பரில் எழுதிட்டு வாங்க. 2:45 அல்லாவிடம் உதவி கேட்பதற்கு பொறுமை அவசியம், சலாத் அவசியம், உள்ளச்சம் அவசியம். இந்த 3 விஷயம் தேவை எழுதிக்கிறதுங்க. அதுக்கப்புறம் பொறுமைக்கு 16:127 படி 16:127 படி அல்லாஹ் தான் உங்களுக்கு பொறுமையை கற்றுத்தருவான். எழுதிக்கிறங்க, பொறுமைக்கு எழுதிக்கிறங்க. இப்போ சலாத்து தலைப்பு பாருங்க. சலாத்தை அல்லாஹ் தான் கற்றுத்தருவான். எப்படி கற்றுத்தருவான்? 8:2 படி கற்றுத்தருவான் எழுதிக்கிறங்க. 8வது சூராவில் 2வது ஆயத்தின் படி அல்லாஹ் தான் உங்களுக்கு சலாத்தை கற்றுத்தருவான். 8:2 இன்னமல் மூமினூன் அல்லஸீன இஸா ஸிக்ரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும். உண்மையான மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், உண்மையான மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள்? நிச்சயமாக மூமின்கள் எப்படிப்பட்டவர் என்றால், அல்லாவின் ஜிக்ரினால், அல்லாஹ் அவருடன் ஜிக்ர் மூலமாக பேசப்படும் பொழுது அவர் உள்ளம் வஜிலத்து குலூபுஹும் பயந்து நடுங்கிவிடும். 8:2 நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். படிங்க. 8:2 உண்மையான மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அல்லாவின் ஜிக்ரினால் அவர்களுடைய இருதயங்கள் பயந்து நடுங்கிவிடும். இஸா ஸிக்ரல்லாஹ், நல்ல இஸா ஸிக்ர் அல்லாஹ்வுடைய ஜிக்ரினால், அல்லாஹ் ஜிக்ரினா உங்களுடன் அல்லாஹ் ஜிக்ரை கொண்டுதான் பேசுவான். அப்படி பேச ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் இருதயம் பயந்து நடுங்கிவிடும். புதுமையான வார்த்தையாக வருது, புதுமையான சப்தம் இருதயத்தை கேட்குது, இது எங்கேருந்து வருது என்று பயந்து நடுங்கிவிடும். புதிய விஷயம் நடக்குது என்னுடைய இருதயத்தில், புதிய மாற்றங்கள், புதிய விஷயம் திடீர்னு தோன்றிடுச்சு என்ன என்று பயந்து விடுவான். அதுக்கப்புறம் அவன் அமர்ந்து அமைதியான பிறகு மேலும் அவருடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டார். மேலும் அவனுடைய வசனங்கள் ஓதி மேலும் ஜிக்கரை சொல்லித்தரான், சொல்லி தருவான். இந்த கத்துக்க சொல்லி தருவான். ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். இப்பொழுது ஈமான் அதிகரிக்குது. இப்படிதான் ஈமான் வலுப்படுத்துனீங்க. ஈமான் வலுப்படுத்தி அதுக்கப்புறம் தக்குவா அடைய வேண்டும். நீங்க இப்ப ஈமான் நிக்கிறீங்க, ஈமான்ல தான் அவன் பேசுறான், சொல்லித்தர்றான். இதையும் டெவலப் பண்ணிட்டே போகணும். டெவலப் பண்ணி போய் தான் நீங்க தக்குவா அப்போ வர்றேன். இப்போ ஈமான் இன்னும் அதிகரிக்கும். நல்லா புரிஞ்சுருங்கப்பா, நல்லா புரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு தெளிவா எடுத்து சொல்லிடுறேன். எந்த குறையும் இல்லாமல் அல்லாஹ் உதவி கொண்டு பேசுகிறேன். உங்களுக்கு நானா எதுவும் பேசவில்லை. ஈமான் அதிகரிக்கும். இவர்கள்தான் இன்னும் தன் இறைவன் மீது அவர்கள் முற்றிலும் நம்பிக்கை வைப்பார்கள். இவர்கள்தான் தங்கள் இறைவன் மீது முற்றிலும் நம்பிக்கை வைப்பார்கள். இவர்கள்தான் தங்கள் இறைவன் மீது முற்றிலும் நம்பிக்கை வைப்பார். இப்ப 8:2 விஷயம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு இப்பொழுது சலாத் முழுமையாக கற்றுக் கொடுக்கப்பட்டு விட்டது. இல்லைங்க, 8:2 முழு விவரம் என்னவென்றால், நான் சொல்றமா இது என்னவென்றால்,
8:2 படி அந்த மனிதனுக்கு, அந்த ஈமான் கொண்டவனுக்கு சலாத் முழுமையாக அல்லாஹ் கற்றுக் கொடுத்து விட்டான். இதான்ப்பா சலாத் கற்றுக்கிற விஷயம். நல்லா புரிஞ்சுக்கணும். சலாத்னு என்ன தெரியும், பவர் மட்டும் தெரியும். சலாத் என்றால் என்ன அர்த்தம், நிலைநிறுத்துதல் என்றால் என்ன, சலாத்தை அக்கீமி சலாத், சலாத்தை நிலைநிறுத்துவார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இந்த 2 வார்த்தைக்கும் என்ன அர்த்தம் என்று அந்த மனிதன் தெளிவாக அல்லாஹ்விடமிருந்து கற்றுக்கொண்டான். இதைதான் நீங்கள் அனைவரும் பின்பற்ற வேண்டும். 8:2 படி அல்லாஹ் ஈமான் கொண்டவனுக்கு சலாத்தை கற்றுக் கொடுக்கின்றான் ஜிக்ர் மூலமாக. இப்பொழுது அவன் எப்படி இருக்கிறான்? கற்றுக்கொண்ட பிறகு இன்னும் தன் இறைவன் மீது அவர்கள் முற்றிலும் நம்பிக்கை வைப்பார்கள். இவர்கள்தான் தங்கள் இறைவன் மீது முற்றிலும் நம்பிக்கை வைப்பார்கள். அறை போட்டிருக்கிறதுல இதன் மூலமாக இறைவனையே சார்ந்து இருப்பார். சார்ந்து இருப்பார். அது போட்டிருக்குது அரபில வந்து அல்லாஹ் ரப்பிஹிம் யதவக்கலுன். சரி, தக்வா உடையவர்களா. இப்போ தக்வா உடையவர்கள் ஆயிட்டீங்கப்பா. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. எத்தவக்கலும் முற்றிலும் அவன் மீது நம்பிக்கை வைப்பார்கள். முற்றில் நம்பிக்கை வைப்பார். இப்போ தக்குவா அடைஞ்ச மட்டும்தான் முற்றில் நம்பிக்கை வைக்க முடியும். இப்பொழுது தக்குவாவை அடைந்து விட்டீர்கள். தக்குவாவை அடைந்தவனுக்கு தான் இது வழிகாட்டி என்று ஆரம்பத்தில் உங்களை 2:2 காட்டில் 2:2 முத்தக்கீன்களுக்கு இது வழிகாட்டின்னு 2:2 படிச்சிருப்பீங்க. அதை எழுதிக்கிறீங்க. இப்போ தக்குவாவோட ஆயிட்டீங்க. இப்போ சலாத்தை நிலைநிறுத்துவதற்கு நீங்கள் தகுதி பெற்று விட்டீர்கள். சலாத்தை நிலைநிறுத்துவதற்கு தகுதி பெற்று விட்டீர்கள் 8:2 படி. இப்போ நீங்கள் சலாத்தை கற்றுக்கிட்டீங்க. நான் சொல்கிறேன். இப்போ உண்மையை பார்க்க போறீங்க. 8:3 படிங்க. 8:2 படிச்சிட்டீங்க. 8:3 படிங்க. இத்தகையோர் சலாத்தை நிலைநிறுத்துவார்கள். எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களாமா? எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? மேலே சொன்ன 8:2 படி அல்லாஹ்விடமிருந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டவர்கள் முழு தக்குவார் ஆகிவிட்டார்கள். இவர்கள் இத்தகையோர் 8:2 சொல்லியபடி அந்த மனிதர்கள் சலாத்தை நிலைநிறுத்துவார்கள். போதுமா? எப்படி சலாத் ஒருத்தர் கற்றுத்தரப்படுகிறது? அவன்தான் சலாத்தை நிலைநிறுத்த முடியும் என்று குர்ஆனிலிருந்தே உங்களுக்கு காட்டிவிட்டேன். இவ்வளவு உண்மையை நீங்கள் எடுத்துக்கூறுங்கள். ஒரு காலம் இந்த மனிதனை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. நாங்கள் செய்கிற சலாத் தான், தொழுகை தான் அப்படின்னு இருப்பாங்க. நீ கேட்ட அப்படின்னு கேட்டு வேணும்னு சொல்லவில்லை. உள்ள உண்மையை எடுத்து காட்டியும் அவர்கள் புறக்கணித்தே போகின்றார் இந்த உலக மக்கள். நீங்கள் புறக்கணிச்சிருங்க. இப்போ உண்மையை பார்த்த பிறகு அல்லாஹ் பயந்துக்கிறீங்க. உண்மை என்ன விஷயம் பார்த்த பிறகு அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள். இப்போ அல்லாஹ்விடம் உதவி கேட்பதற்கு பொறுமை 2:45 பிரகாரம். அதுக்கப்புறம் சலாத். புரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் உள்ளட்சம் வேண்டும். உள்ளட்சம் ஏற்கனவே சொல்லி தக்குவாவுடைய உள்ளட்சம் இருந்தால்தான் இது 2 வேலை செய்யுது. பொறுமையும் சலாத்தும் வேலை செய்யும். அல்லாஹ் பற்றிய பயம் தான். ஆகவே அல்லாஹ் பற்றிய பயம்தான் முழுக்க முழுக்க இந்த குர்ஆன் உங்களை அழைத்து செல்லுகிறனாலே அல்லாஹ் பற்றிய பயத்தை வைத்து கொண்டுதான் நீங்கள் குர்ஆனை ஓத முடியும். இது இல்லாமல் ஓத முடியும். இப்போ 2:45க்கு இவ்வளவு விஷயம் சொல்ல வேண்டியிருக்குப்பா. நீங்கள் பாட்டு படிச்சுட்டு போயிட்டே இருக்கிறீங்க. பொறுமையை கொண்டும் சலாத்தை கொண்டும் உதவி என்ன உள்ளட்சம் உள்ளதுக்கு மிக்க பலுவாக இருக்கும். எவனுக்கு உள்ளட்சம் இல்லையோ வெயிட்டை ஒன்றுமே கேட்க முடியாது. எதுவும் நடக்க மாட்டேங்குது, எதுவும் கேட்கவே முடியலையா, அவ்வளோ பலுவாக கஷ்டமாக ஆகிவிடும். உள்ளட்சத்தை கொண்டாந்து சேர்த்துட்டீங்கன்னா ஈஸியாக போயிடும். இது பொறுமையும் சலாத்தும் ஈஸியாக போயிடும். அல்லாஹ்விட கேட்கும் உதவியும் ரொம்ப ஈஸியாக போயிடும். பார்த்துக்கிறேன். 3 விஷயம் இருக்குதுப்பா. நீ அல்லாஹ்ட்ட துவா கேட்கறதுக்கு பொறுமை. உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். இந்த வணக்கத்தில் தான் இந்த 3 இருக்குது. உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். ஆரம்பத்தில் 1:5 பார்த்தீங்க. 1ஆம் சூறாவில் 4ஆவது ஆயத்தை பார்த்தீங்க. உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் கேட்கின்றோம். அந்த ஒரே வார்த்தை வணக்கத்திலேயே இந்த 3 அடங்கிருச்சுப்பா. பொறுமை,
சலாத்து உள்ளச்சு 3 அடங்கிடுச்சு. பாருங்க எப்படி நான் கொண்டு வரேன்னு பாருங்க. அல்லாஹ் சொன்னவங்க சொல்லி காட்டுறாங்க. வணக்கம் ஒன்று போதும். எது தெரிஞ்சாச்சு, எதை கண்டு கொண்டாடுறீங்க? பொறுமையை கற்றுக்கிட்டீங்க, சலாத்தை கற்றுக்கிட்டீங்க, உள்ளச்ச 3 கற்றுக்கிட்டீங்க. நீங்கள் வணக்கத்தை மட்டும் ஒன்று செஞ்சா. ஆனால் வணக்கம் இன்னைக்கு யாருக்கும் தெரியாது, அர்த்தமும் தெரியாது, செயல்படுத்தும் முறை இந்த ஒன்றுமே தெரியாது. இதுதான் இன்றைய நிலைமை. உங்களுக்கு எப்படி ஒரு விஷயம் எப்படி போகுது குரான் பார்த்துக்கோங்க. இது அவ்வளவு நான் சுருக்கமாக சொல்லிட்டேன். சுருக்கத்தில் இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டேன். நீ என்ன செய்ய போய் எனக்கு தெரியாது. அல்லாஹ் பார்த்து தான் இருக்கிறான். நான் ஒழுங்காக சொன்னேன்னான்னு அல்ல வாட்ச் பண்ணிட்டேங்கிறான். அதே மாதிரி நடந்துட்டு இருக்கிறியா, என் வாட்ச் பண்ணிட்டேங்கிறான். இப்போ கேட்டவங்க என்ன செய்ய போகிறாங்களோ அதை நல்லா பார்த்துக்கிறான். நீ ஒழுங்காக முறையில் சொன்னதை விஷயத்தை புரிஞ்சு அதிலேயே நீங்கள் நிலைத்து நின்றால் உங்களுக்கு நல்லது, இல்லாவிட்டால் கதை முடிந்தது. நான் முடிச்சேன். நான் இப்போ 2:46. அவர்கள் தங்கள் இறைவனை சந்திப்போம், நிச்சயமாக அவனிடமே தாம் திரும்பி செல்வோம் என்பதை உறுதியாக கருத்தில் கொண்டவர் ஆவார். இத்தகையோ இந்த மாதிரி சலாத்தையும் சக்காத்தையும் பொறுமையையும் வணக்கத்தையும் இவர்கள் கற்றுக்கொண்டார்களோ அவர் நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வை சந்திப்போம் என்ற உண்மையை கருத்தில் கொள்வார்கள். எந்த சந்தேகம் இல்லை என்று இத்தகையோர் கூறுவார்கள். இப்படி நீங்க எப்ப கூற போறீங்க? அல்லாஹ் சந்திப்பேன், நான் சொர்க்கத்துக்கு போவேன் என்று எப்பொழுது நீங்க ஆண்களும் பெண்களும் சொல்ல போகின்றீர்கள்? சொல்ல முடியாது. என்ன சொல்ல போறீங்க? ஒரு விஷயத்தை எடுத்தா எப்படி அரசு ஆளாய்ஞ்சு எப்படி சொல்லணும், எப்படி வடியை கண்டுபிடிச்சாச்சு, எப்படி நம்ம இப்போ செயல்படுத்துன்னு ஓதணுப்பா. இதான் ஓதுற முறை. சும்மா ஆயத்தை எடுத்து ஓதிட்டு நேரத்து வாங்கிட்டு இருக்காதீங்க. புரிஞ்சுங்க முதல்ல. அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் இந்த அல்லாஹை புரிந்து கொள்ளாதவரை நீங்கள் எதுவுமே செய்ய முடியாதுப்பா. அல்லாஹை புரிஞ்சுக்கிறன்னு, இறைவன் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறன்னு, இந்த 2 விஷயம் தெரியாமல் எதுவுமே நீங்கள் செய்ய முடியாது. அது சொல்லிடுங்க. என்ன செய்ய? இப்போ அடுத்த 2:42 ஆயிடுச்சு. 2:46 2:47 படிங்கப்பா. இஸ்ராயேல் மக்களே, முன்னர் நான் உங்களுக்கு அளித்த என்னுடைய அருட்கொடையையும் உலகர் யாவரையும் விட உங்களை மேன்மைப்படுத்தியதையும் ஜிகிர் செய்யுங்கள். இப்போ இஸ்ராயேல் மக்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுக்கு எப்படியெல்லாம் நான் உங்களுக்கு உதவி செய்தேன், என்ன மாதிரிலாம் உதவி செய்தேன். மூசா இருக்கும் பொழுது நீ கேட்டு எல்லாம் கொடுத்தேனே, நீ கேட்காமே கொடுத்தேனே, நான் செய்த உதவி கொஞ்சம் பாருங்கள். உலகத்தில் உள்ள அனைத்து மக்களிட உங்களை மேன்மைப்படுத்தினேனே, மேன்மைப்படுத்தி வச்சேனே, எல்லா மனிதர்களிலேயே நான் உங்களை மேன்மையாக்கி வைத்தேனே, அந்த உதவியை கொஞ்சம் பாருங்களேன். 48 இன்னும் ஓர் ஆத்மா மற்றோர் ஆத்மாவிற்கு சிறிதும் பயன்பட முடியாதே. அந்த ஒரு நாளை நீங்கள் அஞ்சி நடப்பீர்களாக. அன்னைக்கு கியாமத் நாளன்று ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் எந்த வகையிலும் உதவி செய்ய முடியாது. அந்த மகத்தான வேதனை உள்ள அந்த நரக நெருப்பின் வேதனை நீங்க யோசிச்சு பாருங்க. ஒழுங்கா அந்த நரக நெருப்பிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு ஒழுங்கா சலாத்தை நேரத்துங்கள், ஜக்காத்தை கொடுங்கள், பொறுமையா இருங்கள், வணக்கத்தை முதன்மையா இருங்கள், அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். இவ்வளவு விஷயம் நீங்க செய்ய வேண்டியிருக்கின்றது. நாளைக்கு ஒருத்தவங்க உதவி செய்ய மாட்டான் அவனுக்கு. இன்னைக்கு சொந்த பந்தம் தூக்கி வச்சு தலாட்டுங்க எல்லாரும். அந்த கேடுகட்ட வேலையை நல்லா சந்தோஷம் எடுத்துக்கிறீங்க. அவ்வளவு உருப்படாத கூட்டம், குர்ஆனை ஓதாத கூட்டத்தை தூக்கி தள்ள வச்சுக்கிட்டு என் சொந்தம் ஆட்டுறீங்க. நிச்சயம் அவர் கேடுதான். இந்த சொந்தத்தை தூக்கி தள்ள வச்சுட்டு அந்த ஆணு பெண்ணு கேடுதான்ப்பா. நீ ஒரு கால் நீ தப்பிக்க முடியாது. அவங்கெல்லாம் விட்டு விலகி தனியா வந்தாதான் நீ தப்பிச்ச. சொர்க்கம் உனக்கு ஒன்று இல்லை, நரகம்தான். நீ அதையும் புரிஞ்சுக்க. நீ விட மாட்ட. சொந்தத்தை நிற்ப, கடைசி சொந்தம் நிற்ப, இதான் நிற்க நிற்ப. அன்னைக்கு எவனும் உனக்கு உதவி செய்ய மாட்டான்.
அவன் அவன் எல்லாம் சேர்ந்து நரகத்தை விட வேண்டியதான் பாக்கி. உனக்கு ஒன்றும் தெரியாது, உன்னை சொந்தத்துக்கு தலை சாட்டுக்கிற நீ வேண்டாம். இந்த சொந்தம் கேடு கெட்ட சொந்தம் வேண்டான்னு சொல்றான். அந்த கேடு கெட்ட சைத்தான் கூட எனக்கு வேணும்னு நிற்கிறீங்க. நீ ஒரு காலம் முன்னேற முடியாது. இப்படி இருக்கும் பட்சத்தில் குர்ஆன் உங்களுக்கு எந்த உதவியும் செய்யாது. அதை புரிஞ்சுக்கிறங்க, ஜாக்க எடுத்துக்கிறங்க. நாளைக்கு ஒருத்தன் உதவி செய்ய மாட்டான். நீ செஞ்ச நன்மை மட்டும்தான் உன்னை காப்பாற்றும். இந்த பூமியில் சொன்னப்பட்ட சலாத்து ஜக்காத் 5 விஷயங்கள் படித்தோமே. 2வது 5 விஷயங்கள் எவன் செய்தானோ அந்த செய்யக்கூடிய மனிதன் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு செல்ல முடியும். மற்ற எவனுக்கும் எதுவும் உதவி செய்யாது. இந்த 5 விஷயங்கள் எதை ஒன்றை விட்டாலும் சரி நீ தொலைந்தாய். ஜாக்கிரதை எடுத்துக்கிறேங்க. என்னமோ பெருசாக நான் ஒழுங்காக இருக்கேன்னு சரி எழுந்திருக்காங்க. நீங்கள் அவ்வளவும் சைத்தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. குர்ஆனுக்கு முட்டு உருவா போயிட்டு இருக்கு உங்கள் வாழ்க்கையெல்லாம். இதுவரை குர்ஆன் இப்படி ஓத வேண்டும் என்று நமக்கு தெரியவில்லை. அந்த 5 விஷயங்களை செய்யாத வரை நீங்கள் ஒரு காலம் சொர்க்கம் செல்ல முடியாது. இப்பொழுதுதான் ஒழுங்கா புரிஞ்சுக்கிறீங்க. நீ உண்டு, உன் குர்ஆன் உண்டு, உன்னுடைய இறைவன் உண்டு. இந்த மாதிரி எந்த ஒரு ஆணும் பெண் இருக்கின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியும், மறுமையும் நிம்மதியாக வாழ முடியும். இல்லாவிட்டால் கதை முடிந்தது. அடுத்தது, அந்த நாளில் எந்த பரிந்துரையும் அதற்காக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. யாரும் சிபாரிசு பண்ண முடியாது. அந்த நாள்ல எந்த பரிந்துரையும் எந்த சிபாரிசும் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது, ஏற்றுக்கொள்ளவும் பட மாட்டாது. அது பயப்படுறீங்களாப்போ? இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறீங்களா? அதான் நீங்க செய்ய மாட்டீங்க. இவ்வளவு நரகம் முன்னால் நிற்கிது, நரக தள்ள போறேன், அப்படி இருந்தேன், எனக்கு தான் இந்த உலகம் தான் வேண்டும் எனக்கு, அப்படிதான் எல்லோரும் இருக்கின்றீர்கள். தைரியம் இருக்கா அவங்களுக்கு? நான் அல்லாஹ் முக்கியம் எனக்கு. இந்த சொந்த பந்தம் எல்லாம் அப்போ உருப்படாத கேடுகிட்ட கூட்டப்பா, இது தூரம் போயிருப்பான்னு போவீங்கள? போக முடியாது, அவங்களா போக முடியாது. ஆகவே நரகம் நிச்சயமாகிவிட்டது. அடுத்தது, அதற்காக எந்த பதிலீடும் பெற்றுக் கொள்ளப்பட மாட்டாது, அன்றியும் அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள். எந்த உதவி எனக்கு கிடையாது. உனக்கு நரகத்தை தவிர எதுவுமே கிடையாது. 49. உங்களை கடுமையாக வேதனைப்படுத்தி வந்த ஃபிரௌனின் கூட்டத்தாரிடமிருந்து உங்களை நாம் விடுவித்ததையும், அவர்கள் உங்கள் ஆண் மக்களை கொன்று உங்கள் பெண் மக்களை மட்டும் வாழ விட்டிருந்தார்கள், அதில் உங்களுக்கு உங்கள் இறைவனிடமிருந்து ஒரு பெரும் சோதனை இருந்தது. ஃபிரௌன் இந்த கூட்டத்தில் இஸ்ராயேல் மக்கள் வசமாக மாட்டிக்கொண்டார்கள், சிக்கிக்கொண்டார்கள், முற்றிலும் அடிமையாக்கப்பட்டார்கள். கடுமையான வேதனையும் தொந்தரவையும் கஷ்டத்தையும் கொடுத்து கொண்டே இருந்தான் ஃபிரௌன். உங்களுடைய ஆண் மக்கள் எல்லாத்தையும் வெட்டி தீர்த்தான். இதில் உங்களுக்கு கடுமையான சோதனை, நல்ல கொஞ்சம் சோதனை. எப்பேற்பட்ட சோதனை பார்த்தீங்களா? ஒவ்வொரு வீட்டிலையும் பிறகு ஆண் குழந்தைகளை வெட்டி கொலை பண்ணாங்க. இது அல்லாஹ் சோதனைன்னு சொல்ல, கடுமையான சோதனைகள் இருந்தது. எந்த வீட்டில் இந்த மாதிரி சோதனை ஏற்பட்டால் தாங்கிக் கொள்வோம். இப்படி வீட்டில் நம்ம வீட்டு நடந்தா தாங்கிடுவீங்களா? ரெடியா? இந்த மாதிரி சோதனை வரும்பா, உயிரே போகிற சோதனை வந்துடும். உயிரே போச்சு. அன்னைக்கு மூசா காலத்தில் இஸ்ரேல் மக்களுக்கு உயிரே போயிடுச்சு. கொன்று வெட்டி ஒவ்வொரு வீட்லேயும் ஆண் குழந்தைய வெட்டி தீர்த்து கட்டினான். இது சோதனை நல்லா சொல்கிறேன். இதுக்கு ரெடியாக நம்ம நாளைக்கு நீங்கள் நம்ம ஈமான் கொண்டு குர்ஆன் ஈமான் கொண்டு விட்டோம். சோதனைக்கு எந்த சமயம் எந்த விதமான சோதனை வரும் என்று சொல்ல முடியாது. அப்படி சோதனை நேரும் பொழுது அந்த சோதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக உயிரை தயாராக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் இந்த குர்ஆன் உனக்கு புரியும் தம்பி. இல்லாவிட்டால் முடியவே முடியாது. நீ உன்னையே ஏமாற்றி கொண்டிருக்கின்றாய். நீ அல்லாஹ் ஏமாற்றவில்லை. உனக்கு ஏற்பட்ட துன்பங்களுக்கெல்லாம் நீதான் காரணம், நீதான் காரணம். உன் கையாலேயே நீ அனைத்து துன்பங்களையும் அனைத்து பாவங்களையும் உன் கையால் தான் ஏற்படுத்தி தவிர அல்லாமே குறை சொல்லாதே. உனக்கு ஏற்கனவே குர்ஆனை குறித்து நடந்து கொள் என்று சொல்லியிருக்கின்றேன். இந்த குர்ஆனை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கிறேன். நீ கேட்கவில்லை, அதை சரியாக படிக்கவில்லை.
அது மனம் திறந்து ஓதவில்லை, மனசை இதயத்தால் எது சிந்திக்கவில்லை, புரிந்து கொள்ளவும் இல்லை. அந்த அளவுக்கு நீ இந்த உலகத்தை, அல்லாஹ்வை மறந்து உலகத்தை முழு ஆசை வைத்து வாழ்ந்து கொண்டிருந்தாய். இப்படியாக சோதனை வரும் பொழுது நாம் அனைவரும் தயாராக இருக்க வேண்டும், உயிரை விடுவதற்கும் தயாராக இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் உங்களுக்கு குர்ஆன் புரியும், இல்லாவிட்ட கிடையாது. 50. மேலும் உங்களுக்காக நாம் கடலை பிளந்து உங்களை நாம் காப்பாற்றி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது ஃபிரௌனின் கூட்டத்தாரை அதில் மூழ்கடித்தோம். இப்போ உங்களை கடைசியில் காப்பாற்றின, கடலை பிளந்து உங்களை காப்பாற்றி உங்களுக்கு கடுமையான வேதனையும் தொந்தரவையும் கொடுத்து கொண்டிருந்தானே, அவனை தண்ணீரை மூழ்கடித்து முன்னாலே மூழ்கடித்து உங்களை காப்பாற்றினோம். இப்போ அல்லாஹ் சொல்லி காட்ட அன்னைக்கு நடந்த கதையை இன்னைக்கு அரேபியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கு அல்லாஹ் நபி மூலமாக இந்த குர்ஆன் மூலமாக சொல்லி காட்டுகிறான். 2000 வருஷத்துக்கு 3000 வருஷத்துக்கு நடந்த கதையை, சரித்திரத்தை இப்பொழுது வாழ்ந்து கொண்ட இஸ்ரேல் மக்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இந்த குர்ஆன் மூலமாக. இப்படியாக இஸ்ரேலுடைய சரித்திரம் ஆரம்பமாகிறது. இன்று வரை இதுவை முடித்துக் கொள்கின்றேன். முடித்துவிட்டு அடுத்த வாரம் இதை தொடர்கின்றேன். பிஸ்மில்லாஹ். நாளைக்கு அடுத்த வாரம் பார்ப்போம். பிஸ்மில்லாஹ்.